நடராஜ பெருமான் ஒரு நாள் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டார். அதற்காக செய்த அற்புதங்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். 40 வேலி நிலத்தை ஒரு இரவிலே சிவபூத கணங்கள் வந்து நடவு நட்டு அறுவடை செய்து குவித்து வைத்திருந்தன. பார்த்த வேதியர், நந்தா உன்னை போல ஒரு பக்தர் இருக்க முடியுமா, எனக்கு மந்திரோபதேசம் செய்து வையேன்னு அவர் திருவடியிலே விழுந்தாராம். இப்படி சுதந்திரம் அடைந்த நந்தனார் வந்து கொள்ளிடக்கரையை கடக்கணும். ஆதனூர்லேருந்து மனோவேகம் வாயுவேகமாக ஓடி வந்தார். கொள்ளிடத்தை பார்த்தாராம். ஐயோ, பிறவி கடலை விடவும் இது பெருசா இருக்கும் போல இருக்கேன்னு நினைத்தாராம். அதை கடந்த மாத்திரத்திலே ஆட்சி பிறவி பெருங்கடலையும் நீந்தி விட்டோம்னு மனமகிழ்ச்சி கொண்டாராம். தில்லை எல்லையை தொட்ட உடனேயே ஒரு சுதந்திர சந்தோஷம், அடைந்து விட்டோம் சுதந்திரம்ங்கிற சந்தோஷம். பார்த்தார், ஓடி ஓடி போனார். தில்லையினுடைய புறப்பகுதிகளை எல்லாம் கடந்தார். அடுத்து பழனப்பதி என்று சொல்லப்படும் தோற்பும் துறவுமாக இருந்ததாம். அதையெல்லாம் கடந்தார். வயல்வெளிகள் இருந்ததாம். சிவக்கிருபையாக அங்கே இந்த நெல்லெல்லாம் விளைந்திருக்கேன்னு கொண்டாடி கொண்டே போனார். 4 கோபுரங்கள் தெரிந்ததாம். தெற்கு வாயில் வழியே தான் நுழைந்தார். உள்ளே ஒரு அடி எடுத்து வச்சு ஓடி இருந்தார்னா கனகசபைக்கு 2 நிமிஷத்துல போயிருப்பார். ஒரு அடியை எடுத்து